ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது அந்த டாக்டரோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதாச்சும் வந்து இந்த மாதிரி ரேவதி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, உங்களுக்கு பழைய ஞாபகம் மறந்ததுனால தான் உங்கள் வீட்டில் இப்படிலாம் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கார்த்தி சார் நேற்று என் உயிரையே காப்பாற்றினாரு, அந்த நன்றி கடனுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் வந்து சொல்கிறேன். ஆனால் உங்கள் சித்தி சந்திரகலா வந்து என்னை சொல்ல விடாமல் தடுத்தாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரியாது இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிக்கோங்க. கண்டிப்பாக கார்த்தி சார் ரொம்பவே நல்லவர், அவருக்கு உங்களுக்காக தான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காரு. எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் தயவு செய்து அவரை திருப்பியும் ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு முடியல. ஆனால் இதெல்லாம் வந்து போய் இவ வேற ஒருத்தி யாரோ வந்து தெரியாதனமாக வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சந்திரகலாவும் என்ன பண்ணுறாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவளை வந்து எப்படியாச்சும் அந்த டாக்டர் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவ வந்து இப்படியே உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டா, நம்ம என்ன பண்ணலான்னா கடத்தி வைக்கிறத வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து கடத்தி வச்சு அந்த வீடியோ வந்து காமிச்சு அவங்க வாயாலேயே நான் சொன்னது போய் மன்னிச்சிடுங்க, நான் மாற்றி நான் வேற யாருக்கோ சொல்கிறதுக்கு பதில் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து சந்திரகலாவோட பிடியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாற்றி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்டரோட பொண்ணு வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாதனமாக வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு பிரயோஜனம் இல்லாத திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போது நான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ போன அந்த கொஞ்ச நேரத்திலே வந்து அங்கே சந்திரகலாவோட ஆளுங்க வந்து என்ன இந்த மாதிரி வந்து உன் பொண்ணு உண்மையை சொன்னான்னா நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்கம்மா, அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நம்மளுக்கு எதுக்குமா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு உதவி பண்ண நேற்று கார்த்தி சார் மட்டும் இல்லைன்னா அவனுங்கிட்ட நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது. அதுக்கு நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணணுமா, நம்ம ஏன் வந்து இவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும், ரேவதிக்கு அவர் புரிய வச்சுப்பார், நம்ம அவர்கிட்ட போய் சந்திரகலா தான் எல்லா வேலையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டரோட பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டாக்டரும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போது இந்த மாதிரி வந்து சந்திரகலா தான் சார் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா சொல்லி தான் இந்த விவரம் எல்லாமே தெரியும், நீங்களே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. டாக்டர் வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்தால் என் உயிருக்கே ஆபத்து வரலாம், இருந்தாலுமே உங்களோட ஒரு நல்ல மனசு என் பொண்ணை காப்பாற்றினதுக்கோசம் இதாவது நான் செய்யணும் அப்படின்றதுக்கோசம் தான் நான் சொன்னேன். நான் நேராக போய் ரேவதிக்கிட்டே இந்த உண்மையை சொன்னேன் சார். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க தங்கச்சியும் அவங்க அக்காவும் அவங்க 2 பேருமே, அதாச்சு சாமுண்டீஸ்வரியும் அவங்களோட தங்கச்சியும் சந்திரகலா 2 பேருமே என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க. நான் சொன்ன உண்மையை கூட பொய் ஆக்கிட்டாங்க. என்னால் அங்கே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்திகிட்ட ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து மறந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்க சொல்லி, அது மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து ரேவதிக்கு தெரிய வந்தால் ரேவதி உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ற உண்மையை எல்லாத்தையுமே வந்து பொய் சொல்லி தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து நம்மளோட கார்த்திகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அப்போது ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சால் ரேவதி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாதா அப்படின்னு வந்து கேட்கும்போது, 100% ரேவதியோட உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது, நீங்கள் தாராளமாக போயிட்டு ரேவதிக்கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது சந்திரகலா மேலே கார்த்தி வந்து செம்ம கடுப்பாக இருக்காங்க. சந்திரகலா என்னெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க, சுற்றி புத்தி ரேவதியோட வாழ்க்கையை அழிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த விஷயத்தை வந்து மறைச்சிருக்காங்க இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு விஷயத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து இப்போது அதுக்கு வந்து சந்திரகலா சொன்ன பொய்க்கு வந்து அது அடி பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒருவேளை நீ இதை மட்டும் பண்ணலைன்னா அந்த கார்த்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்து இருந்திருப்பான். நல்ல வேலை சந்திரா, எப்படியாச்சு இந்த விஷயத்தையாவது நீ பண்ணன்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஏன்னா ரேவதிக்கு பழைய ஞாபகம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ வந்து சொல்லியிருப்பாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா வீட்டில் இருக்கிற ரோகிணி
அவங்க அப்பா இவங்க எல்லாருமே வந்து ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சால் ரேவதி உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கோசம் மட்டும்தான் மறைச்சிருக்காங்க. மற்றபடி வந்து ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சால் வந்து ஆபத்தாயிடும்ன்ற வந்து இந்த பொய் சொன்னதுனால தான் இந்த விஷயம் வந்து வெளியே வந்து தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சந்திரகலாவை வெளுத்து வாங்குறாங்க போயிட்டு. இப்போது நம்மளோட கார்த்திக் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கும்பாபிஷேகம் பிரச்சனை தான் வருது. இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து உன்னோட மாமா வந்து ராஜராஜன் தான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பூஜையை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட சிவனாண்டி நீ நடத்தலினான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் வந்து உன்னால் முடியலன்னா சொல்லு, அந்த பூஜையை நாங்கள் நடத்தி கும்பாபிஷேகத்தை நாங்கள் குடும்பத்தை வந்து நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கார்த்தி வந்து எங்கள் தாத்தா சொன்னபடி என்னோட மாமா வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணுவார், இந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்துவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போது கார்த்தி போயிட்டு இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அத்தை ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி வேண்டா வெறுப்பா சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தயவு செய்து ஒரு உதவி செய்யுங்க, ஊர் கும்பாபிஷேகம் வந்து இந்த விஷயத்தால் தடைப்படுது. இப்போது ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இப்போது கலச பூஜை இருக்குது, அதுக்கு ராஜராஜனை வந்து மாமாவை வந்து வர சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து மாமாவை அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லும் போது, என் புருஷனை நான் எதுக்கு அமுச்சு வைக்கணும், அதெல்லாம் அனுப்ப முடியாது, நான் அப்போவே உன் குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே ஒதுங்கி இருக்கிறேன், எதுக்காக சும்மா வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்க, நீயே ஒரு வேண்டாத ஆள், இதில் வந்து உன்னோட ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எதுக்கு வந்து என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ கூட நீ வந்து ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நான் எதுக்கு நின்னா வந்து என் பொண்ணை வந்து காப்பாற்றினன்ற ஒரே காரணத்தினால தான் நான் உன்கிட்ட நின்று வந்து பேசுகிறேன், அந்த நன்றி கடனுக்காக தான் நான் நிற்கிறேன் தவிர மற்றபடி உனக்கும் எனக்கும்லாம் எந்த சம்மந்தமே கிடையாது. உன் குடும்பத்திலேருந்து நான் வந்து ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசம் தான் நான் உன்னை வந்து வீட்டிலேருந்து துரத்தி அமிச்சேன், அப்போ கூட எதுக்காக என் குடும்பத்தில் உறவாடிட்டுருக்க அப்படின்றது திட்டுறாங்க. அப்போது வந்து நம்மளோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நம்மளோட பிரச்சனை நம்மக்குள்ளேயே இருக்கட்டும், இதுக்கோசம் வந்து ஊரை ஏன் வந்து பாதிக்கிறீங்க, ஊரில் இருக்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க ராஜராஜன் மாமா வந்து இந்த மாதிரி கலச பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீயே வேண்டாவதானா ஆயிட்ட, இப்போ ஊருக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னால் என் புருஷனெல்லாம் அனுப்ப முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்திரகலா வந்து இதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சந்திரகலா நினச்சிட்ருக்காங்க, கார்த்தி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எங்கள் அக்கா கிட்டேயே வந்து குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கோசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறியா, அதெல்லாம் முடியாது, எங்கள் அக்கா சரின்னு சொன்னாலும் நான் வந்து மாமாவை கலச பூஜை பண்ணுறதுக்கு விடவே மாட்டேன், என் புருஷன்தான் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது சந்திரகலாவை கார்த்தி வந்து வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி வந்து நிற்கிறாங்க. ரேவதிக்கு எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் யார்கிட்ட வேணால் நீ கேட்டுக்கோ, எல்லாமே வந்து உண்மையை தான் வந்து சொல்லுவாங்க, ஏன் போயிட்டு கோர்ட்லேயே வந்து ஃபைல் எடுத்து உன்னோட ஹிஸ்ட்ரி உன்னோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போய் பாரு, உனக்கே உண்மை தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ரோகிணி எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லி நம்மளோட புரிய வைக்கிறாங்க. இப்போ சந்திரகலாவுக்கு கார்த்தி வந்து வேட்டு வச்சுருக்காரு, இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த விஷயத்தை மறைச்சி நீ வந்து எங்களை ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நீ என்ன தான் பண்ணாலும் எங்கள் அக்கா வந்து என் பிடியில் இருக்கா, அவளுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது, நானும் உன்னை கொஞ்சம் ஏற்றி விட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை உள்ளேயே சேர்த்துக்க மாட்டான், ரேவதி ஒத்துக்கிறாளோ இல்லையோ எங்கள் அக்கா ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி இதை பார்த்துட்டு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.